போய் நீ என்ன ஆணிய பிடிங்கினாலும் இல்லை அப்படியே அதே நான் கேட்க இன்றைய தினம் காலை கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கலவரமாக மாறி இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனாக காணப்படுகிறார். என்ன நடந்தது என பார்க்கின்ற போது இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்துக்குரிய அபிவிருத்தி குழு கூட்டம் குழு தலைவர் கடத்தொழில் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையிலும் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சிவசுப்பிரமணியம் முரளிதரன் இணைத்தலைமையிலும் இடம்பெற்றது. இதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களான ராமநாதன் அர்ச்சுனா, இளங்குமரன் கருணைநாதன் மற்றும் அரசு அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் என பலரும் குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இன்றைய தினம் கூட்டம் ஆரம்பமானது. இதன்போது யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபராக இருக்கின்ற முரளிதரன் சுப்பிரமணியம் தொடர்பில் அவர் பயங்கர ஊழல்கள் புரிந்துள்ளார், அவர் ஒரு ஊழல்வாதி, அவருக்கு எதிராக பல முறைப்பாடுகள் காணப்படுகிறது, நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு விடயங்கள் தொடர்பாக அவர் இன்றைய தினம் குறித்த கூட்டத்தில் கூச்சலிட்டிருக்கின்றார். இதன் காரணமாக ஒரு நேர்மையான தங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபராக உள்ள முரளிதரன் மீது இவர் இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர் தொடர்ச்சியாக பல இடங்களிலும் எவ்வித ஆதாரமும் இன்றி பலர் மீது பல குற்றச்சாட்டுக்களை அடுக்குகிறாரே தவிர இவர் மீதுமான ஆதாரங்களை முன்வைத்து சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத ஒரு குழப்பவாதி என சுட்டிக்காட்டி இவ்வாறு நம்முடைய அரசாங்க அதிபர் நியாயமாக நேர்மையாக இருக்கின்ற அரசாங்க அதிபர் மீது குற்றச்சாட்டை முன்வைத்த இவர் உடனடியாக இங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் என குறிப்பிட்டு இன்றைய தினம் வருகை தந்திருந்த மாவட்ட அரசாங்க அதிபருக்கு சார்பான மற்றும் அரசு அதிகாரிகள் இவருடைய கருத்துக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அந்த கூட்டத்தில் இருந்து இடைநடுவே வெளியேறுகிறார்கள். இதன் காரணமாக கூட்டத்தின் தலைவராக இருக்கின்ற சந்திரசேகர் அமைச்சருக்கு இந்த கூட்டத்தை நடாத்த முடியாமல் போனதால் அர்ச்சுனா ராமநாதனை அமைதியாக இருக்குமாறும் இங்கிருந்து செல்லுமாறும் இவ்வாறான கூச்சலை இட வேண்டாம் என குறிப்பிடுகின்ற போது இருவருக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் முத்தி அமைச்சர் சந்திரசேகர் மேசையில் கையை தாக்க முற்படுகின்ற போது அர்ச்சுனா ராமநாதன் எழுந்து அமைச்சரை தாக்க முற்படுகிறார். இதன் காரணமாக அருகில் இருந்த பாதுகாப்புத்துறை சார்ந்த போலீசார் மற்றும் சந்திரசேகர் ஜேவிபியினுடைய கட்சி சார்ந்த உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கருணைநாதன் உட்பட்டோர் அங்கு தடுப்பதற்கு முயன்று அவரை போலீஸ் பாதுகாப்பின் ஊடாக அவரை தடுத்து போலீஸ் பாதுகாப்புடன் கூட்டத்தில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் வெளியேற்றப்படுகிறார். இதன் காரணமாக ஏற்கனவே கூட்டத்துக்கு வருகிற அரசு அதிகாரிகள் இவருடைய கருத்து காரணமாக முரளிதரன் மீது அவதூறான செயற்பாடுகளை அல்லது கருத்துக்களை முன்வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறி வெளிநடப்பு செய்ததன் காரணமாக தற்போது அர்ச்சுனா ராமநாதனையும் போலீஸ் பாதுகாப்புடன் வெளியேற்றியுள்ளதன் காரணமாக அபிவிருத்தி குழு கூட்டம் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளது என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பங்கு பெறுகின்ற அனைத்து கூட்டங்களிலும் ஏதோ ஒரு வகையில் தொடர்ச்சியாக குழப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டே வருகின்றது. யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் சரி, தெல்லிப்பளை, வலிகாமத்தின் பல இடங்கள் மற்றும் பல்வேறு பிரதேச சபைகள் மற்றும் மாநகர சபைகளில் இடம்பெறுகின்ற அபிவிருத்தி குழு கூட்டங்களிலும் இவர் பங்கு பெற்றி தொடர்ச்சியாக ஊடகங்களுக்கு பல்வேறு விதமான கருத்துக்களை வெளிப்படுத்துவதுடன் பல்வேறு குழப்பங்களையும் கூச்சல் குழப்பங்களையும் அதிகாரிகளுடனான தர்க்க முரண்பாடுகளையும் தொடர்ச்சியாக அவர் மேற்கொண்டு வருகின்றார். பல்வேறு நபர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார். சில ஆக்கப்பூர்வமான விடயங்களையும் கேள்வி எழுப்புகிறார். ஆனால் சில விடயங்களில் மிகவும் மூர்க்கத்தனமான வாய்த்தர்க்கங்களில் ஈடுபட்டு குழப்பங்களை ஏற்படுத்துபவராகவும் அறியப்படுகிறார். இதன் காரணமாக தற்போது பல அபிவிருத்தி குழு கூட்டங்கள் உண்மையில்
பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. முன்னைய காலங்களில் ஆனால் ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், முன்னைய காலங்களில் அபிவிருத்தி குழு கூட்டங்கள் என்பது நடப்பதை தெரியாமல் காணப்படும். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் வருகையின் பின்னர் சமூக ஊடகங்களின் ஊடாக இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்களை பார்வையிடுகின்றவர்களின் எண்ணிக்கை அல்லது அபிவிருத்தி குழு கூட்டங்களை செய்திகளை அறிய விரும்புபவர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளது. இவருடைய செயற்பாடுகள் ஒவ்வொரு விதத்தில் சரியானதாக ஒரு தரப்பினராலும் ஒரு விதத்தில் பிழையானதாக ஒரு தரப்பினராலும் பார்க்கப்படுகிறது. வேண்டுமென்றே சில விடயங்களை குழப்புவதாகவும் ஆக்கப்பூர்வமான விடயங்களின் போது மிகவும் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபடுகின்றதாகவும் பிறர் மீது தனிப்பட்ட தாக்குதல்களை அந்த பொது இடங்களில் வைத்து மேற்கொள்வதாக என பல்வேறு விதமான குற்றச்சாட்டுக்கள் ராமநாதன் அர்ச்சுனா மீது முன்வைக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக அவர் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்வதனால் அபிவிருத்தி குழு கூட்டங்களில் ஊடகங்களுக்கும் பல கட்டுப்பாடுகள் தொடர்ச்சியாக விதிக்கப்பட்டது. யாழ்ப்பாண அபிவிருத்தி குழு கூட்டத்தை பொறுத்தவரை ஊடகங்களை இறுதியான இடத்தில், அதாவது மிகவும் தூரமான இடத்தில் இருத்தி வைத்து இருக்கும் நிலைமை காணப்படுகின்றது. இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தில் இனி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் எவ்வாறான நிலைமை ஊடகங்களுக்கு காணப்படும் அல்லது வழங்கப்படும் என்பது கேள்விக்குறியாக மாறியுள்ளது. இவர் பல அரசு அதிகாரிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மீது தொடர்ச்சியாக ராமநாதன் அர்ச்சுனா குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வைத்தாலும் அது தொடர்பான இந்த விதமான ஆதாரங்களையும் இதுவரை அவர் முன்வைத்ததாக எந்த விதமான வழக்குகளோ அல்லது அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளோ இதுவரை அவர் பதிவு செய்யவில்லை. தொடர்ச்சியாக அவர் வார்த்தைகளாலும் கேள்விகளால் மாத்திரமே ஊழல் தொடர்பாக பேசுகிறாரே தவிர ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு விமர்சனம் அவர் மீது முன்வைக்கப்படுகிறது. அவர் இவ்வாறான கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் ஊழல் குற்றச்சாட்டுகளை புரிந்திருந்தால் அது தொடர்பான ஆதாரங்களை அவர் சமர்ப்பித்து சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு செல்ல வேண்டும் என்பதே ஆக்கப்பூர்வமானதாக காணப்படும். அதை விடுத்து இவ்வாறான வாய்த்தர்க்கங்கள் ஏற்படுத்துவதன் காரணமாக அது இவ்வாறான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. இன்றைய தினம் கடத்துள்ள அமைச்சர் குழுவின் தலைவராக உள்ள ராமலிங்கம் சந்திரசேகர் ஆத்திரமடைந்த நிலையில் அவருடைய செயற்பாடுகள் தொடர்பாக தன்னுடைய உடல் ரீதியான ஒரு அசைவு மொழியையும் ஏற்படுத்தினார். இதன் காரணமாக கோபமடைந்த அர்ச்சுனா ராமநாதனும் அதற்கு பதில் வழங்கும் விதமாக எழும்பி தன்னுடைய கைகளை நீட்டிய வண்ணம் அவர் செயற்பட்ட நிலையில் உடனே அங்கிருந்த ஆதரவாளர்கள் அல்லது அரசு அதிகாரிகள் அனைவரும் ஒரு கூட்டத்தின் அபிவிருத்தி குழு தலைவர் மீது எவ்வாறு கை உயர்த்தலாம், ஒரு அமைச்சர் மீது எவ்வாறு நீர் கையை அடிப்பதற்கு செல்லலாம், உமது அமைச்சரை அடிக்காது என பல்வேறு விதமான கூச்சல்கள் அந்த சபையில் எழுப்பப்பட்டு உடனடியாக போலீஸ் பாதுகாப்புடன் அவர் தற்போது அங்கிருந்து அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அப்படியே